வேற கண்ட்ரீஸ்க்கு போறோம்னா நம்ம அங்க போய் சேர்ற நேரத்தை விட ஏர்போர்ட்ல வெயிட் பண்ற நேரம் தான் சில சமயம் அதிகமா இருக்கும். இதை தவிர்க்கக்கூடிய வகையில தான் இப்போ இந்தியாவுல பாஸ்போர்ட் ரொம்பவே பாதுகாப்பான முறையில டிஜிட்டலைஸ் செய்யப்பட்டிருக்கு. இனிமே வரப்போற பாஸ்போர்ட் எல்லாமே இந்த அடிப்படையில தான் வரும்னு சொல்றாங்க. இந்த பாஸ்போர்ட்ல ஒரு இன்பில்ட் ஆண்டனா இருக்க போகுது. அது மட்டும் இல்லாம ஒரு ரேடியோ ஃப்ரீக்வன்சி சிப்போ இருக்க போகுது. இதுல நம்மளோட டீடைல்ஸ், பயோமெட்ரிக், ஃபேஸ் ஐடின்னு எல்லா தகவல்களும் ரொம்ப பாதுகாப்பா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆண்டனா சிப்ல இருக்கும்னா அதை வேற தனியா எடுத்துட்டு போகணுமான்னு யோசிக்காதீங்க. பாஸ்போர்ட்ல ஃபர்ஸ்ட் பேஜ்ல ரொம்ப குட்டியா நம்ம போனோட சிம் கார்டு அளவுல தான் இருக்கும். பாஸ்போர்ட்டின் முன்பக்க அட்டையில் இது டிஜிட்டல் பாஸ்போர்ட் என குறிக்கும் விதமாக ஒரு சின்ன தங்க நிற சின்னம் போடப்பட்டிருக்கும். பப்ளிக் கீ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ற கட்டமைப்பு தான் இந்த பாஸ்போர்ட்டை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. இதில் தான் தனிப்பட்ட நபர்களின் தகவல்கள் மிக பாதுகாப்பாக வைக்கப்படும். பயோமெட்ரிக் மற்றும் தனிப்பட்ட தரவுகள் இங்குதான் சேமிக்கப்பட்டு இருக்கும். இப்போ நமக்கு இன்னொரு கேள்வியும் வரும். சாதாரண பாஸ்போர்ட் வச்சிருக்கிறவங்க இந்த பாஸ்போர்ட் எடுக்கணுமான்னு. ஆனால் கட்டாயம் அனைவரும் பாஸ்போர்ட்டிற்கு மாற வேண்டும் என எந்த ஒரு நிபந்தனையும் இப்போது இல்லை.